வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். இந்தியர்கள் அனைவருக்கும் சம வாய்ப்புகளை வழங்குவதற்காகவே பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட உள்ளதாக பிரதமர் மோடி கருத்து. இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர், சீக்கியர், பௌத்தர் என இந்தியர்கள் அனைவருக்கும் ஒரே சீரான சட்டங்கள் அவசியம் என்றும் இமாச்சல் பிரதமர் பேச்சு. திருவள்ளூர் கோவிலில் சாமி தரிசனம் செய்த தமிழக ஆளுநர் ஆர். ரவி. திருவள்ளூர் மனித பிறவி அல்ல, தெய்வீக மாணவர் என கவர்னர் ஆர். ரவி பேச்சு. பலவீனமான காங்கிரஸ் ஆட்சியில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய போது உலக நாடுகளிடம் காங்கிரஸ் அரசு கெஞ்சியதாக பிரதமர் மோடி பிரச்சாரம். பாஜக ஆட்சியில் யாரிடமும் உதவி கேட்டு கெஞ்சும் நிலையில் இந்தியா இல்லை என்றும் திட்டவட்டம். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள வருமாறு கேரள அரசு விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கக்கூடாது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழக அரசு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. மாணவ செல்வங்களை அன்போடு வரவேற்பதற்காக எக்ஸலத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிவு. மூன்று ஆண்டுகளாக ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு கூட விண்ணப்பிக்காததால் தமிழகம் 900 மருத்துவ இடங்களை பறிகொடுத்திருப்பதாக அண்ணாமலை கருத்து. அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைந்தால் திமுகவுக்கு லாபம் இல்லை என்பதற்காக மாணவர் நலனை முற்றிலும் புறக்கணிப்பதாக விமர்சனம். கூட்டணி இல்லாமல் பாஜக மட்டும் வாங்குட ஓட்டு நாம் தமிழர் கட்சியை விட அதிகமாக இருந்தால் நான் கட்சி கலைத்துவிட்டு சென்று விடுகிறேன். சென்னையில் தொடையை தட்டி சீமான் சவால். தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய் யார் மூணாவது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிரும்ல. தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது. ஒண்டி கொண்டு நீங்க சிங்கமா நிக்கணும். தனிச்சு சண்டை பண்ணணும். அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன். வேளச்சேரியில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் திடீர் தீ விபத்து. 3 தீயணைப்பு வாகனத்தில் வந்த வீரர்கள் புகை வெளியேற்றி பின்னர் தீயினை அணைத்தனர். தமிழ்நாட்டில் புதிய குடும்ப அட்டை கோரி சுமார் 2 லட்சம் பேர் விண்ணப்பம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பரிசீலனை செய்யப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல். சென்னை திருவொற்றியூர் அருகே வீட்டில் இருந்து காணாமல் போன 15 வயது சிறுவன் மற்றும் சிறுமி கடலில் சடலமாக மீட்பு. ஒரே டியூஷனில் படித்த இருவரும் காதலித்து வந்த நிலையில் காணாமல் போனதாக தகவல். திருச்செந்தூர் அருகே ஹெல்மெட் அணியாமல் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் பலி. வேடிக்கை பார்த்த சிறுவன் பைக் மோதி படுகாயம். கோவையில் உள்ள குடியிருப்பு பூங்காவில் சறுக்கில் விளையாடிய போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சிறுவர் சிறுமி. பிணவரையில் குழந்தையின் உடல்களை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி எழுத பெற்றோர். கடலூர் அருகே தண்டவாளத்தில் பைக்கை போட்டுவிட்டு ஓடிய மர்ம நபர்கள்.
சாதுரியமாக ரயிலை நிறுத்தி பெரும் விபத்தை தவிர்த்த ஓட்டுநர். கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை அறிவித்த சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கேண்டன்சி மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறையினர் சீல் வைப்பு. நெல்லையில் மேலும் ஒரு சிறுத்தையின் நடமாட்டம் கண்டுபிடிப்பு. ஒரே வாரத்தில் 4 சிறுத்தைகள் பிடிபட்ட நிலையில் மேலும் ஒரு சிறுத்தை நடமாட்டம். கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ரம்மியமாக காட்சியளித்த மேக கூட்டங்கள். மலை முகடுகளின் இடையில் வெண்பனி மூட்டம் தவழ்ந்து சென்ற போதும் மேகங்கள் நகர்ந்து சென்ற போதும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழ கண்காட்சி. 5 டன் பழங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட கொரிலா, பாண்டா, கரடி, வாத்து உருவங்கள். வியந்து பார்த்து செல்லும் மக்கள். பழைய குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் தடை. ஒரு வார கால தடைக்கு பிறகு நேற்று குளிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதிப்பு. இரண்டாயிரத்தி 2023-2024 நிதியாண்டில் இண்டிகோ விமான நிறுவனத்தின் லாபம் 8,172 கோடியாக அதிகரிப்பு. விமான பயணத்திற்கான வரவேற்பு காரணமாக முந்தைய ஆண்டை விட 2 மடங்கு லாபம் உயர்ந்தது. கடந்த ஆண்டில் நெட்ஃபிளிக்ஸ் வாயிலாக ஸ்ட்ரீம் செய்யப்பட்ட இந்திய திரைப்படங்கள் மற்றும் சீரீஸ்கள் 100 கோடிக்கும் அதிகமாக பார்க்கப்பட்டதாக தகவல். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு குறையும் என்று எலன் மஸ்க் கருத்து. கணினிகளும் ரோபோக்களும் எல்லா வேலைகளிலும் சிறப்பாக செய்தால் பிறகு மனிதருக்கு என்ன வேலை என்றும் கேள்வி. ஹைதராபாத்தில் சாலை ஒன்றில் காரை நிறுத்தி அதில் சாய்ந்தபடி பீர் அருந்திய காதல் ஜோடி. வெட்ட வெளியில் மது அருந்துவதை பற்றி கேள்வி எழுப்பிய அப்பகுதி முதியவர்களை கெட்ட வார்த்தையில் திட்டி வாக்குவாதம். I've given enough respect. Get up from He's here. an ex-serviceman, you know. He's a defense personnel. Get up from here. Get up, please go. Get up, I say. Please go. We are saying please go with folded hands. Please go. You are disturbing our. Please see us time walking. Father, make respect. Regularly we are coming. Get up from here. புனேவில் 17 வயது சிறுவன் தொடர்புடைய போர்ஷோ கார் விபத்தின் பழியை குடும்ப ஓட்டுநர் மீது போட முயற்சி நடந்ததாக காவல் ஆணையர் தகவல். விபத்து நடந்த பிறகு காரை ஓட்டியது தான் என ஒப்புக்கொண்டதால் ஓட்டுநருக்கும் பணம் கொடுக்க பெற்றோர் முன் வந்ததாகவும் புகார். கான்பூரில் சாட் மசாலா உணவு சாப்பிடுவதில் பீதேப்பூர், ரோஷ்னாய் மற்றும் ஆரநகர் கிராமத்தினர் இடையேயான மோதலில் துப்பாக்கிச் சூடு. இரு தரப்பிலும் கையெறி குண்டுகளை வீசியும் கற்களை இருந்தும் மோதி கொண்டதில் 20 பேர் காயம். தென்கொரியா தொழில்நுட்ப நிறுவனமான சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிர்வாகம் நியாயமான ஊதியம் வழங்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் நூதன போராட்டம். இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் நியாயமான ஊதியம் வழங்க கோரி முழக்கம். உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் தரையிறங்கும் போது 6 பக்தர்களுடன் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் இறங்கிய ஹெலிகாப்டர். விமானியின் சாதுரியத்தால் பெரும் விபத்து தவிர்ப்பு. நடிகர் கார்த்திக் குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்த
பாடகி சுசித்ராவுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. சுசித்ரா அண்மையில் அளித்த பேட்டி தன் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் இருப்பதாக மான நஷ்ட ஈடு கோரி கார்த்திக் குமார் வழக்கு. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் நிலையில் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். ஐபிஎல்லில் இருந்து ஓய்வு பெற்ற தினேஷ் கார்த்திக்கின் பங்களிப்பை நினைவு கூர்ந்து பாராட்டிய விராட் கோலி. தினேஷ் எதிர்கொண்ட ஏற்ற இறக்கங்கள் குறித்து கண்ணீர் மல்க பகிர்ந்து கொண்ட மனைவி தீபிகா பலிகல். வங்கதேச அணியுடனான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் முதல் 2 போட்டியில் வென்று தொடரை கைப்பற்றியது அமெரிக்கா. இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக பிசிசி வழங்கிய வாய்ப்பை நிராகரித்ததாக ஆஸ்திரேலிய பயிற்சியாளர் ஜஸ்டின் லாங்கர் கூறியதற்கு எதிர்ப்பு. எந்த ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரரையும் அணுகவில்லை என ஜெய்ஷா மறுப்பு. தனி ஒருவரின் சாதனைக்கு பதிலாக அணியின் நலனை ஆர்சிபி நிர்வாகம் கருத்தில் கொண்டிருந்தால் பல கோப்பைகளை வென்றிருக்கும். அம்பதி ராயுடு எக்ஸ் தளத்தில் கருத்து. நடப்பு ஐபிஎல் தொடரில் 2வது தகுதி சுற்று போட்டி ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி ஐதராபாத் அணி அபார வெற்றி. கண்மணி அன்போடு காதலன் பாடலுக்கு உரிய அனுமதி பெற்றுதான் பயன்படுத்தியதாக மஞ்சுமல் பாய் தயாரிப்பாளர் சாண்ட் ஆண்டனி விளக்கம். இளையராஜா அனுப்பியதாக கூறிய நோட்டீஸ் தங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்றும் தகவல். டிராகன் திரைப்படத்தை வரும் நவம்பர் மாதம் திரையரங்குகளில் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல். கோடை விடுமுறையை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவில் பக்தர்கள் குவிந்துள்ளதால் இலவச தரிசன வரிசையில் 20 மணி நேரம் காத்திருந்த சுவாமி தரிசனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.